பாருங்க. நீங்க பேசின பக்தி எங்ககிட்ட தாங்க இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக, நீங்க எங்க அணிக்காக பேசிட்டு நீங்க உங்க அணிக்காகன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்வதற்காக அந்த அணியின் தலைமை எங்க அணியை எப்படி பேசிட்டு போயிருக்காங்க. எங்க அணிக்கு அவங்க பதிலை சொல்லாம போயிட்டாங்க பாருங்க அப்படின்றதையும் சொல்வதற்காக வருகிறார் இந்த அணியின் தலைமை. அன்புடன் ஆனந்தி அவருடைய விக்ரமாங்க. ஐயையோ, நன்றிங்க பதில் சத்யம். நன்றி. அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. தமிழ் அன்னையை வணங்கி தமிழால் நினைவும் உலக தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனரும் நடுவர் நாட்டாமை நல்ல தீர்ப்பை சொல்ல காத்திருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் நாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், துணை தலைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும், எங்களுடைய அணியில் எனக்கு முன்னால் பேசிச் சென்ற அன்பு தோழமை கவிதா அவர்களுக்கும், எதிரணியில் எனக்கு எதிராக வாதம் செய்ய காத்திருக்கக்கூடிய சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் மற்றும் இப்பொழுது பேசி சென்றிருக்கக்கூடிய என் அன்பு தோழி அனைவருக்கும் வணக்கம். இணைப்பில் இருக்கக்கூடிய அத்துணை ஆளுமை பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அவங்க தலைப்பை உள் வாங்கினாங்களான்னு சொல்லி எனக்கு ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்க சொன்ன மாதிரி அவங்க பதிலடியும் கொடுக்கவில்லை. அது கவிதா பாடலுக்கு எந்த ஒரு மறுப்பும் சொல்லல. அப்ப ஏற்றுக்கொண்டதாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். கண்ணதாசனின் பாடல்களில் விஞ்சு நிற்பது சங்க இலக்கியமே பக்தி இலக்கியமே இரு அணி. இந்த இதுல சங்க இலக்கியம்னு கவிதா நிறைய உதாரணங்கள் சொல்லி சொன்னாங்க. நீங்க பாடிய அந்த பக்தி இலக்கியத்தில் இறைவன் முக்கியமான உண்மைதான். நம்ம அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆதார சக்தியாக இருக்கக்கூடியது இறைவன் தான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் நம்ம விபூதியே பட்டையெல்லாம் போட்டுட்டு அப்படியேவா இருந்துகிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு கஷ்டத்துல இருந்தா மட்டும்தான் அவனை கூப்பிடுறது, அவன்கிட்ட போய் முறையிடுறது. மத்த எல்லா நேரமும் நம்ம எப்படி தெரியறோம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட இறைவனுக்காக அவன் அத்தனை பாடல்கள் எழுதியிருந்தாலும் வாழ்க்கையில் கண் விழித்த நேரத்திலிருந்து கண் மூடும் நேரம் வரை நாம் முணுமுணுத்துக் கொண்டிருப்பது அவனுடைய சங்க இலக்கிய பாடல்களைத்தான், பக்தி இலக்கிய பாடல்களை அல்ல. அதிலிருந்து அவன் கையாண்ட பாடல்களை அல்லன்னு சொல்லிட்டு என்னுடைய வாதத்தை நான் துவங்குகிறேன். கவிஞர் கண்ணதாசன் எடுத்துக்கிட்டாலே தமிழ் இலக்கியத்தில் அப்படியே ஊறி ஒரு தேனில் விழுந்த பலாச்சுளை மாதிரி கண்ணதாசன். சும்மாவே இனிப்பா இருக்கும், அது தேன்ல விழுந்தா எப்படி இருக்குங்கிற மாதிரி தான். கம்பர் மீதும் அபரிமிதமான ஈடுபாடு கொண்டவர். ஒரு கடல் நீர் எப்படி அந்த நீரையெல்லாம் உள்வாங்கி மேல கொண்டு போய் மழையாக பொழிந்து தீர்க்குமோ, அது மாதிரி இந்த தமிழ் இலக்கியத்துல ஊறி ஊறி அத்தனையும் அப்படியே ஒரு பஞ்சு மாதிரி உள்வாங்கிக்கிட்டாரு, மேகப்பஞ்சு மாதிரி. அவ்வளத்தையும் உள்வாங்கிக்கிட்டு பாடல்களாக கொட்டி தீர்க்கிறார். அப்படிப்பட்ட மழையை பொழிந்த நம் கண்ணதாசனுக்கு இனிய வணக்கத்தை சொல்லி, நம்ம கவிதா தோழமை அவர்கள் விட்ட இடத்துல இருந்தே நான் பிடிக்கிறேன். அவர்கள் ஒரு பாடலை சொன்னார்கள் இல்லையா? அந்த ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையில் காதலை வாழி மதின்னு திருக்குறளில் சுட்டப்பட்ட ஒரு வரியில இருந்தே நான் தொடங்குறேன். அந்த பாடல்ல இன்னொரு திருக்குறள்ல அந்த காமத்து பால்ல இருந்து இன்னொன்னு வரும். குறள் எண் 1112ல மலர் காணின் மையாத்தி நெஞ்சே இவள் கண் பலர் காணும் பூ ஒக்கும் என்றுன்னு சொல்லி, காதலன் தன்னுடைய தலைவியை பார்த்து அந்த மலரை பார்த்து மயங்குகிற நெஞ்சமே, என்னவளோட கண்ணப்பாருடா, கண்ணப்பாரு, அத்தனை பேரும் பார்த்து வீழக்கூடிய அந்த கண் மலர்களை பார் அப்படின்னு சொல்லி அந்த காதலன் சொல்லக்கூடிய இடத்தை தான் அவர் இங்க சொல்றாரு அதே பாடல் வரிகள்ல. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை, அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை, லலலல்லலல்லலான் பாடிட்டே போவாரு. வாழ்தல் உயிர்கண்ணன் ஆயிழை சாதல் அதற்கண்ணல் நீங்குமிடத்து. குறள் எண் 1124. என்ன சொல்றாரு? நானும் என் அவளும் ஒன்றாக சேர்ந்து இருக்கும் போது உயிரும் உடலும் சேர்ந்து ஒக்க இருப்பது போல் இருக்கும். அவள் என்னை விட்டு நீங்கிவிட்டால் என் உயிரும் என்னை விட்டு போனது போல் இருக்கும். அதைத்தான் அந்த இறுதி வரியில் அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் என் அவளும் இல்லைன்னு அற்புதமாக சொல்லியிருப்பார். அடுத்து நம்ம பார்க்க போறது பட்டினத்தாரின் ஒரு பாடல். அது அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அம்பு ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தலம்னு போய்கிட்டே இருக்கும் அந்த பாட்டு. முழு பாட்டையும் சொன்னா எனக்கான நேரம் முடிஞ்சிடும். அந்த பாடலை ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு? என்னமோ அத்தம் அத்தங்கிறாரு, என்னையா சொல்றாருன்னு. யாருக்கும் தமிழ் படித்த ஆளுமை மக்களுக்கு மட்டுமே புரியக்கூடியதை பட்டி தொட்டியில் இருக்கக்கூடிய ஏழை மகனுக்கும் மக்களுக்கும் புரியும் விதமாக, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு பாடியிருப்பாரு எங்க ஆளு. கல்லாத நல்லவர்களின் கவனத்தை கூட எப்படியே ஈர்த்து இழுக்கும் அந்த பாடல். யாருக்குமே எளிமையாக புரியக்கூடியது. தமிழ் இலக்கியம் படித்திருக்க வேண்டும் அப்படின்னு அவசியம் இல்லாத அளவுக்கு எழுதியிருப்பாரு. இலக்கிய வரிகளை எளிமையா கொடுக்கறது தாங்க ஒரு பெரிய சேலஞ்சு. அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்.
எல்லாரும் இலக்கியத்தை அப்படியே படிச்சுட்டு வந்து நம்ம பொருளை சொல்லிவிட்டு போய்விடலாம். அதை பாமர மக்களுக்கு அப்படியே ஒரு மருந்து, கசப்பு மருந்தில் இனிப்பை சேர்த்து ஒரு தாய் எப்படி கொடுப்பாளோ அதுபோல இந்த பாடல்களில் அவர் எளிமையை கையாண்டிருக்கிறார். நான் முன்பே சொன்னது போல கம்பன் மேல் தணியாத காதல் கொண்டவன் என் கண்ணதாசன். கம்பன் மேல் கரை கடந்த காதல் இருந்ததாலேயே சில பாடல்கள்ல அந்த கம்பன் 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 அந்த பெயரை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி வைத்த கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்றே நீ பாடுன்னு அவர் எழுதிய கம்ப சூத்திரத்தில் நம் கண்ணதாசன் குறிப்பிட்டிருப்பார். இந்த கண்ணதாசன் கம்பதாசனாகவே மாறிவிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏனென்றால் அவனுடைய பெயர் கூட இவருக்கு இனிக்கிறது. முள்ளும் மலருங்கிற படத்துல நம்ம கண்ணதாசன் வரிகள், இளைய பருவம் மலையில் வந்தால் ஏகம் சொர்க்க சிந்தனை, இதழில் வருடும் பனியின் காற்று கம்பன் செய்த வர்ணனைன்னு கம்பனை இங்கே சுட்டி காட்டுகிறார் என்று செந்தாழம்பூவில் பாட்டுல. அடுத்து ஒரு இதை பார்ப்போம். திருப்படையாட்சி அப்படிங்கிற ஒரு இலக்கியத்துல நம்ம கண்கள் இரண்டும் அவன் களல் கண்டு களிப்பன ஆகாதே, காரிகையர்கள் தாம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதேன்னு சொல்லி திருவாசக திருப்படையாட்சியில நம்மால் எங்க கொண்டு வைக்கிறார் பாருங்க. கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோன்னு மன்னாதி மன்னன்ல வச்சார்ல. என் கண்ணு உன்னை பார்த்து எப்படா சேரும்னு கேட்கிறாரு. அவன் இறைவனை பற்றி பாடியதை இவன் காதலியை பார்த்து காதலி வந்து காதலனை பார்த்து பாடுவதாக எழுதியிருப்பார். புறநானூற்று பாடல் ஒன்றில் அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர் கொளார்னு அந்த பாடல் வரிகள்ல ஒரு மாதத்துக்கு முன்னால இப்படி அருமையான குளிர்ந்த இந்த நிறைமதி நிலாவில் ஒளி வீசிக்கொண்டிருந்த அந்த நிலா பொழுதுல அந்த நாள்ல நானும் அவரும் இணைந்திருந்தோம் சொல்ற மாதிரி இங்கே பாரி மகள்கள் தன்னுடைய தந்தையோடு இந்த நிலா வெளிச்சத்தில் இருந்த காட்சியை சொல்வதாக இந்த பாடலில் எழுதப்பட்டிருக்கும். எங்கள் தந்தையை நாங்கள் பெற்றிருந்தோம், அப்ப இப்போ இவங்க தந்தை இங்க கூட இல்ல அப்படின்னு சொல்றத வேற மாதிரி அவர் எப்படி நாடோடி அந்த நம்ம கண்ணதாசன் அவர்கள் எப்படி எழுதியிருக்கிறாரு பாருங்க. அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே, நான் அடைக்கலம் தந்தேன் என் அழகை நீ அறிவாயோ வெண்ணிலவே. அதே ஒரு கருத்தாளம், அந்த ஒரு நுட்பமான பொருண்மையை எடுத்துக்கொண்டு பெரிய இடத்து பெண் அப்படிங்கிற படத்திலையும் நம்ம ஆள் விடல. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. நிலாவை எப்படியெல்லாம் கையாண்டிருக்காரு பாருங்க இந்த பாடல்கள்ல. அடுத்ததாக நான் எடுத்துக்கொண்ட ஒரு இலக்கியம் தனிப்பாடல், அதாவது கவிராயர் அவர்கள் பாடியது. கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானான்னு நம்ம ஆளு வறுமையில் வாடக்கூடிய ஒரு புலவர் அவருடைய நிலைமையை எண்ணி வருந்தி பாடிக்கொண்டிருக்கிறார். அதாவது என்ன சொல்றாரு, தாமரைப்பூல உட்கார்ந்து இருக்கிறியே சந்தோஷமா பிரம்மா, என்ன படைச்ச போதே என் கையில கொஞ்சம் தங்கத்தை கொடுத்து நீ அனுப்பியிருக்க மாட்டாயா, என்னை காப்பாத்தி இருக்கணும் இல்லையா, இல்ல ஒரு கல்லையும் மண்ணையும் காய்ச்சி குடிக்கவாவது எனக்கு சொல்லி தந்திருக்கணும் இல்ல அப்படின்னு புலம்பக்கூடிய அந்த காட்சிகளை பாவ மன்னிப்பு என்ற படத்தில் அத்தான் என்னத்தான் அவன் என்னை தான் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த தானை மட்டும் எடுத்துக்கொண்டு அற்புதமான பாடலை இன்றும் நாம் பாடிக்கொண்டு இருக்கிற விதமாக கொடுத்திருக்கிறான் என் கண்ணதாசன். அடுத்ததாக ஒரு பாடலுக்கு போறோம் நம்ம. அதாவது பட்டணத்தில் புதம்ங்கிற ஒரு படத்துல கையாண்டிருக்கக்கூடிய வரிகள் எங்க இருந்து எடுத்திருக்காரு பாருங்க. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடிங்கிற ஒரு பாடலுக்கான வரிகளை எங்க இருந்து எடுத்திருக்காருன்னா, பல உரு நரும் சாந்தம் படுப்பவர்க்கு அல்லதை மலையுளே பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என் செய்யும் அப்படிங்கிற கலித்தொகை பாட்டிலிருந்து எடுத்திருக்கிறார். புலவர் பெருங்கடுங்கோவர் எழுதியது. ரொம்ப குறிப்பிட்ட காலம் வரைக்குமே அந்த மலைக்கும் கடலுக்கும் அந்த யாழுக்கும் எது பொருந்துமா, அங்கே இருக்கக்கூடிய சந்தனம் முத்து இசை அங்க பிறந்ததுனால அங்கேவா கிடக்கும், இல்ல அது மாலையா ஒரு பெண் கழுத்துல வரும், இறைவன் அடிக்கு போகும், இசையாக வந்து பல கச்சேரிகளில் மிளிரும், அங்கெங்கே இருப்பதில்லை, அவை தோன்றிய இடத்தில் இருப்பதில்லை, பூசுபவர்க்கும் அணிபவர்க்கும் மீட்டுபவர்க்கும் சொந்தமாகிவிடும் அல்லவா அப்படிங்கிறத அந்த சிவகாமி மகனிடம் கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த வரிகள் தான் உங்களுக்காக. மலையின் சந்தனம்
மார்பின் சொந்தம், மங்கையின் இதயமோ காளையின் சொந்தம். நிலையில் மாறினால் நினைவும் மாறுமோ, நெஞ்சம் நெருங்கினால் பேதங்கள் மாறுமோ, காலம் மாறினால் காதலும் மாறுமோ, மாறாது மாறாது இறைவனானை அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி என்னை அப்படின்னு ஒரு பாட்டுல கொண்டு வச்சிருக்காருங்க. எதை கொண்டு எங்க வச்சிருக்காரு பாருங்க. அடுத்து பாருங்க, இருந்தவனை போனவனை என்னை அவளை பொருந்தவளை பறித்து போனான், பெருந்தவளை பூத்தத்த தேன் சொரியும் பொன்னிவள நன்னாட்டில் மாத்தத்தன் வீதியினில் வந்துன்னு ஒரு தனிப்பாடல் திரட்டில் உள்ள கம்பரின் பாடல் இது. அந்த பொண்ணு சொல்றா, இந்த மாத்தத்தன் சோழ நாட்டுல அந்த அவன் ஆண்ட ஒரு சிற்று அரசன், அவன் அந்த பகுதியில உலா வரும் பொழுது மக்கள் எல்லாம் அவனை வரவேற்கிறார்கள். கன்னி பெண்கள் என்ன செய்யறாங்களா, அவர்களுடைய மென்மையான மனதை அவரிடம் பறி கொடுத்து அவர்களுடைய கை வளையல்கள் எல்லாம் நெகிழ்ந்து போய்விடுகிறது. அந்த ஒரு கருத்தை கொண்ட இந்த பாடலை நம் கண்ணதாசன் எங்கே கொண்டு வைக்கிறார்? புதிய பூமிங்கிற திரைப்படத்துல கொண்டு வைக்கிறார்ல. சின்னவளை முகம் சிவந்தவளை நான் சேர்த்து கொள்வேன் கரம் தொட்டு, என்னவளை காதல் சொன்னவளை நான் ஏற்றுக்கொள்வேன் வளையிட்டு அப்படிங்கிற பாடல்ல அந்த வளை அப்படிங்கிற ஒரு சொல்லை பல முறை உபயோகித்து அற்புதமாக இயற்றியிருப்பார். அவரை பற்றி பேச வேண்டுமானால் இன்னும் நான் பேசிக்கொண்டே போகலாம், எனக்கான நேரம் வந்துவிட்டது. மிகச் சிறப்பாக பாடல்கள் சங்க இலக்கியத்திலிருந்து பல, அதாவது புரிந்து கொள்ள முடியாத விடயங்களை எல்லாம் எளிமையாக பிரித்து பிரித்து இதோ வச்சுக்கோ இவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு கொடுத்த கண்ணதாசன் அவருடைய பாடல்களில் அதிகமாக விஞ்சி நிற்பதும் இன்றளவில் அதிகமான வாய்கள் முணுமுணுத்துக் கொண்டிருப்பதும் சங்க இலக்கியமே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப பாருங்க, நீங்க சொன்னதோட எங்கிட்ட தான் நிறைய புலவர்கள் எல்லாம் பாடிக்கலாம். அந்த புலவர்கள் எல்லாம் நாங்க பேசிப்போம், அந்த புலவர்களோட பெயரையும் சொல்லி என்ன அது ரொம்ப முக்கியம். இந்த பாட்டை எந்த புலவர் பாடினா அது எந்த